அக்ராஸ் பார்டர்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ரோரிங். இன்னும் பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் இதை பற்றி பேசுறதுக்காக, இந்த சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணுறதுக்காக வில் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ். ஸோ with no particular order, I invite Chandu Salim Kumar onto the stage. அவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக டைரக்டர் ஆர்பி பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ரைட்டர் சாந்தி பாலச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து ஆக்டர் அருண் குரியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக டிஓபி நிமிஷ் ரவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். And then we have the music director Jakes Bijoy அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து அவர்களை தொடர்ந்து ஃபியூச்சர் ரன் அப் ஃபிலிம்ஸ்னுடைய தலைவர் அனூப் குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். And the director of the film Dominic Arun அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். And our darling Kalyani Priyadarshan அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். From AGS Cinemas, we have Aishwarya Kalpathy ma'am. Please, we request you to join us on stage. அடுத்தபடியாக நம்மளுடைய ஃபேவரட் துல்கர் சல்மான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, அண்ட் தென் த ஹீரோ நஸ்லின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஒரு டிஷ் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஐ திங்க் எவ்ரி சிங்கிள் ஸ்பைஸ், எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் ஆட்ஸ் த டேஸ்ட். அண்ட் ஒரு டெலிஷியஸ் ஃபுட் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பர்சனுடைய ஒரு சின்ன வேலை கூட ஜஸ்ட் ஹேவ் ஸ்போக்கன் வால்யூம்ஸ் இன் த ஃபில்ம். அந்த மாதிரி சந்து சலீம் அவர்களுடைய ஆக்டிங் ஐ திங்க் ஒரு ஃபினாமினலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவரோட ஸ்மால் பாடி லாங்குவேஜ் போதும் அண்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் போதும், வி வர் ஏபிள் டு ஜஸ்ட் கிராக் அப் இன் த மோஸ்ட் ஒரு மாதிரி டஃபஸ்ட் டைம்ஸ். ஸோ எஸ், can we hear it from you? We'll start with you. Please வாங்க ஒரு சில வார்த்தைகள் from you. നമസ്കാരം. എന്താ പറയണ്ടതെന്ന് എനിക്കറിയില്ല. Okay. Thank you for having us. தமிழில் பேசணுமா, அதை இங்கிலீஷில் பேசணுமா, அதை மலையாளத்தில் பேசணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தமிழில் பேசணுமா? ஓகே. தமிழ் நல்லா தெரியாது, அதனால ஏதாவது தப்பாக பேசினா அதை மன்னிச்சுட்டு. First of all, I have to thank Dulquer Salman, my best friend, and then my director Dominic Arun and Nimish Ravi, other best friends. Also Anubetan is also my long-time best friend. Kalyani, Naslan, Kurian, Shanti B, and there's Jom. Ajom, Dulquer Salman's best friends. So, and also I have to thank Mammootty sir. He is my forever best friend. So, ரொம்ப சந்தோஷம் இங்கே வர்றதுக்கும் உங்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கும், நம்ம படத்தை எந்த அளவுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் எல்லாத்துக்கும் நன்றி. நான் பேச வரல எதுவும். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாம் நிஜமாவே ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு. நீங்கள் பேசுகிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அக்செப்டட். அண்ட் நாங்களும் உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பேசுறதுக்கு வி ஹேவ் வித் அஸ் டிரெக்டர் ஆர்பி பாலா. ஸோ நிறைய படங்களில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக அதை ப்ராப்பராக தமிழில் அண்ட் அதர் லாங்குவேஜஸில் வந்து அதை டப் பண்ணுற ஒரு இன்சார்ஜ் எடுத்து அதை சூப்பராக பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஸோ எஸ், இந்த படத்துலேயும் அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க்கை சிறப்பாக பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ப்ளீஸ் வீட் லைக் டு ஹியர் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் அந்த டோமினிக் சார் தான் தேங்க்ஸ் பண்ணணும். வழக்கமாக எல்லோரும் டப்பிங் பண்ண கொடுத்துட்டாங்கன்னா அது அதர் லாங்குவேஜ் பண்ணுறப்போ 4 லாங்குவேஜஸ் ஸ்டேட் படத்தை தாண்டி அதர் லாங்குவேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லிப்சிங் பண்ணணும், அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் டிசைன் பண்ணணும். ஸோ அந்த ஃபீல் மாறக்கூடாது. இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணிட்டேன். மோர் தென் ஒரு 100 படத்துக்கு மேலே பண்ணிட்டேன். 30 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். இந்த படத்தில் மட்டும் இவரோட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வாய்ஸ் டப் பண்ணி கொடுத்தேன். வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு இவ்வளோ படங்களில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, இல்லை பாலா இது எனக்கு வேறு மாதிரி வேணும். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இவர் என்ன வேணும், என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுக்கும் நான் ஒரு வாய்ஸ் போட்டு கொடுத்தேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மொபைலில் பார்த்துட்டு என்ன தெரில, திடீர்னு மாற்றணும் பாலா அப்படின்னாரு. நான் சொன்னேன், மொபைலில் பார்த்துருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், டப்பிங் தேட்டரில் பார்த்தா அதோட ஃபீல் கிடைக்கும். ஆக்சுவலாக தீபக் அசோசியேட் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அப்போ பார்த்துட்டு ஓகே, ஸோ அந்த பேஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ் வேணும் பாலா. அவர் கேட்குற ஃபீல் எப்படி இருக்குன்னா, இவங்களுமே கல்யாணி பிரியதர்ஷனுமே எப்படின்னா லிப் ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப செட்டில்டாக அப்படி எனக்கு அந்த ஃபீல் வேணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மணிரத்னம் சார் ஃபீல். டயலாக்கு புரியணும், ஆனால் புரியக்கூடாது, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ இது எவ்ரி ஒன் எல்லா கேரக்டருமே எனக்கு அப்படி வேணும். ஸோ நஸ்லினுக்கு அப்படி பண்ண முடியாது. நஸ்லின் வந்து ஓப்பனாக பேசுகிற கேரக்டர். அவனுக்கு கல்யாணிக்கு மட்டும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அது திரும்ப ரீடப் பண்ணேன். அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ரீடப் பண்ணி கொடுத்தா பயங்கர ஹாப்பி. நாட் ஓன்லி தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜுமே அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ செகண்ட் துல்கர் சார், அவரோட சேர்ந்து நான் குரூப்பு படம் ஒர்க் பண்ணேன். 4 லாங்குவேஜும் சார் தான் பேசினாங்க. ஒரு தடவை தான் கேட்பார் டயலாக், நெக்ஸ்ட் டேக். அது அவ்வளோ லாங்குவேஜ் வந்து நான் நினச்சேன், சரி இது எப்படி ஒரு 4-5 டேஸ் பேசுவார் அப்படின்னு நினச்சேன். 2 டேஸில் 4 லாங்குவேஜஸ் பேசி முடிச்சுட்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி. ஸோ அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு டப்பிங் பேசுகிற நான் பார்த்து வியர்ந்த ஒரு ஆக்டர். தென் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இது 3வது படம். சல்யூட்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். இன்னொன்று, இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர் யாருன்னு கேட்டால் நிமிஷ் சார், கேமராமேன். ஹாலிவுட்டுக்கே சவால் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃப்ரேம்ஸ், என்ன சொல்கிறது, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் இன்றைக்கி தான் அவர் முத பார்க்குறேன் நேரில். ஸோ சார், உங்கள் ஒர்க்கு சான்ஸே இல்லை சார். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹாலிவுட்டில் தான் படம் பண்ண போகணும். உண்மையாக சீரியஸாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நான் கல்யாணி அவங்களோட வந்து மரைக்கார் படத்தில் அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ணேன். அந்த படம் மரைக்கார் நான் தான் 4 லாங்குவேஜ் பண்ணேன். அப்போது அவர் பிரியதர்ஷன் சார் வந்துட்டு அம்மு வருவாங்க டப்பிங் பேசுவாங்க. அம்முனா எனக்கு யாருன்னு தெரியாதுங்கன்னு. கல்யாணி தான். சரி ஓகே வர சொல்லுங்கன்னு சொல்லி எடுத்தேன். அப்போ எனக்கு ஏதோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்புறம் மறுபடியும் வந்து பேசுகிறேன்னாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் இந்த படத்துக்கு சரி இதுலேயாச்சும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு நினச்சோம். கடைசி லாஸ்ட் மினிட்ல டேரக்டர் வந்து வருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் மினிட் வரல. ஆனால் அதில் பார்த்ததுக்கும் இந்த படத்தில் பார்க்குறதுக்கும் அவங்கள்ட்ட எவ்வளோப்பா, நான் எப்படி இவ்வளோ ஒரு ரொம்ப சாஃப்டாக தான் நிறைய படம் அவங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் மிரட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஆமாம், இந்த படத்தோட எடிட்டர் ஆகட்டும், எஸ்பெஷலி நஸ்லின் வந்து ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு பெரிய க்ரோத். அது இந்த படத்தில் வந்துட்டு அவரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வரைக்கும் அவ்வளோ அழகாக இந்த மீட்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து டோமினிக் சார் தான். பட் அது என்ன சொன்னாலுமே அந்த ஒரு ஆக்டர் வந்து வாங்கி ரிசீவ் பண்ணி அதை அவுட்புட் கொடுக்குறதுங்கிறது அந்த ஆர்டிஸ்ட்களில் தான் இருக்குது. ஸோ அதுமாதிரி சந்து ஃப்ரேமில் அவர் டைலாக் பேசணும், சில கண்ணை ஓப்பன் பண்ணாலே சிரிப்பு வந்துடும். அது அவங்க 2 பேர் பேசுகிற விஷயம் காம்பினேஷன் வந்து அவ்வளோ தேட்டரில் இது. அது பிரதரோட ஒர்க்கும் சரி பயங்கரமாக இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து வர சீன், அவங்க கல்யாணி அந்த வீட்டுக்குள்ளே போகிற சீன் ஆகட்டும் இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஆஃப்டர் எப்படி சொல்கிறதுனா, புலிமுருகனுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது ஜனகணமன பண்ணேன், லூசிஃபர். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா லோகா தான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. எஸ்பெஷலி முக்கியமாக டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார்.
அடுத்தபடியாக கோ ரைட்டர் சாந்தி பாலச்சந்திரன். ஸோ யூஸ்வலி வந்து ஒரு படத்துடைய கரு அப்படின்றது வந்து அதோடைய பேக் போன் வந்து கண்டிப்பாக ஸ்டோரி. அதை எழுதி அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் வந்து இன்னும் எலிவேட் ஆகும். ஸோ இந்த படத்தில் சாந்தி வந்து அலாங் வித் டிரெக்டர் ஷீ ஸ்கோர் ரிட்டன் த ஒர்க். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் நம்மளோட டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவங்க தான் வந்து ஹீரோயின். ஸோ it is nice that you've become the writer in this film now. So you will have more to share about the film. Please, over to you. Hello everyone. It's a pleasure to be back in Chennai. Chennai is a city that is very special to me because I spent part of my growing up years here. I'm so thrilled that you all have embraced the film with so much love. Honestly, we didn't expect to get this response. We just wanted to make a film that we would love to watch, and to realize that you all also enjoy that film was, to this extent, was a huge surprise to us, a pleasant one. Working with Dominic has been one of the most creatively fulfilling experiences of my life. We started, as you mentioned, as director and actor in Tarangam, and after the release of Tarangam, there was a period where we weren't sure about what to do next, and we just started discussing ideas, and we realized that we were good at bouncing ideas of each other, and we explored writing together. And that's when we realized that there was a give and take between us that was fruitful. His experiences, having grown up in Kerala, and my experiences having grown up all over India and abroad, give us very different perspectives on people and cultures. And I really feel like it helps us learn from each other. And his strengths are very different from mine, so I really enjoy working with him. Post that, we did a music video in which I wrote the script for, Dominic directed, and Nimish shot the music video. And that's when Nimish and our production designer Banglan came on board, and we realized that our working equation and our creative partnership was really exciting. And it was post Oblivion that the idea for this film was pitched first by Dominic. So it was his original idea to bring in a character that we've heard of, a superhero character, and place them in an urban setting, just to explore the idea of what it would be like if there were supernatural beings living with us. And it was such an exciting idea, and I'm so glad that he saw the potential for including a woman's perspective in this film. And our partnership grew from there, and Nimish and Banglan and a lot of people who we had worked with were also equally excited about the idea. Nimish was so excited that he became actively involved in scaling up the film, and eventually he's the one who led us to Dulquer and to Wayfarer Productions. The magic that has happened with this film is that every person who's come on board to collaborate with us has treated this as their own film. And whether it's the cast or the crew, we've all had a wonderful time working together. And all credit to the captain of the ship, Dominic, for creating such a fair and equitable work environment. We all had a blast shooting the film, and even through post-production through to the release, we've all had a wonderful time as a team. And I think the love that all of us poured into the film, that is what we are getting back manyfold from the audience, and we are so grateful. And I hope now, we can kind of get back to the drawing board and work on improving our craft and writing an even better script for part 2, which I hope will excite our talented collaborators as much as part 1 did. So thank you for loving the film as much as you have. It's filled our hearts with so much joy. And I look forward to interacting with you guys if you have any questions. Thank you. Thank you so much. இன்னும் நிறைய கதைகள் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்திக்கிறோம். ஸோ நவ் ஐ டேக் டைம் டு டெலிவர் ஒன் ஸ்மால் மெசேஜ் ஃப்ரம் சாண்டி மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட கால் பண்ணி விஷ் பண்ணப்போ ஹீ ஜஸ்ட் செட் இந்த ப்ரெஸ் மீட் வந்து அவரை மிஸ் பண்ணுறதுல ரொம்ப வருத்தப்படுறதா சொன்னார். அவரோட அந்த ஆக்டிங் பண்ணியே ரொம்ப அழகாக சிறப்பாக முடிச்சுட்டு இப்போ கோரியோகிராஃபி ஒர்க்கில் வந்து இஸ் ஜஸ்ட் ஹெல்ட் அப் இன் யூகே போல். பட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்க்காக. இன்ஃபேக்ட் கேரளாவில் ஒரு பெரிய சர்ச் போயிட்டுருக்காமே, ஸோ சாண்டி பாய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. So yeah, phenomenal actor, or a பயங்கரமான role, he just pulled it off very easily. So yeah, thank you Sandy Master for giving us this amazing character. அடுத்தபடியாக பேசுறதுக்கு we have with us Arun Kurian.
what a lovely performer you are. You just come on screen and we're like, what are you doing? அந்த மாதிரி ஒரு very very curious to look forward. அடுத்து என்ன பண்ண போறாரு இவரு அப்படின்ற மாதிரி. Really interesting. ரொம்ப அழகா ப்ளே பண்ணீங்க. Please over to you for a few words. Hello, good evening. First of all, thank you to the press and media who's been here since quite a while. Sorry we were late. Very happy and proud to come to Chennai. Chennai is always a special city to all of us to represent our film Loka. Um, yeah, Loka has been a very special journey for me as an actor and also as a friend of Dominic and Shantabi and all of us, Nimish. And so there was DQ to back us, and we are very thankful to him, and we are very happy that the film is received well. For those who haven't watched the film yet, please watch it. It's there in Tamil and Malayalam version here. So yeah, that's about it for now, I guess. Just wanted to thank the press and everyone in Chennai for the warm welcome you guys are giving us. Thank you so much. Thank you so much. And அடுத்தபடியா இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா ஐ திங்க் டிஓபி ஒர்க். ஓ மை காட், nobody just stops commenting about it. அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க். லைக் it's a very usual thing from you, but you've just killed it in this film as well. So thank you so much for giving us Loka in your own style. So yes, can we have the DOP to share a few words? எல்லாருக்கும் வணக்கம். So the thing is that Chennai is like my second home because I did my visual communication in Chennai, Madras Christian College, Tambaram. அங்கேருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ ஓவ் இட் டு சென்னை அண்ட் லைக் மை காலேஜ். ஸோ this idea started like a very small idea which with me and Dominic and Shanti thinking of doing a very small ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் படம் மாதிரி பண்ணுறதுக்கு தான் இருந்தோம். ஸ்லோலி அது build ஆகி this crew which is here sitting here, all of them started adding and it became what it is right now. And I feel that it's a blessing that each and everyone who got to hear this idea, they got attracted to this idea, and there was some magnetic energy to this idea. So they started pitching in their vision to this, and then they built. We could build this film, which is right now. So the we are saying it as success celebration, but we are only seven days. We have still a long way to go. So I hope all you guys watch the film, comment about the film, talk about the film to other people. So we more people see it and our vision. Thank you so much. Thank you so much. So after you mentioning about MCC senior, I'm very happy. Okay, அடுத்தபடியா வந்து நம்ம கூட பேசுறதுக்காக we have with us Mr. Anup Kumar. So he runs the Future Run Up Films. So இந்த படத்தை வந்து தமிழ்நாடுல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ரைட்ஸை வாங்கி அதுல along with AGS they're doing a brilliant work in distributing the film across Tamil Nadu and super duper run ஆயிட்டு இருக்கு. Thank you so much for your ardent support, sir. Over to you for a few words. Thank you, press and media. Firstly, I would like to take this opportunity to thank DQ sir for giving us this opportunity to promote the movie. And we have just started, this is a second movie, and we started off with Narivete, and this is a second movie that we have collaborated with AGS. Big thank you to Jom, who is the superhero for us. It's very difficult to catch hold of him. And thank you, Jom, and the entire team of Wayfarer Films for this support. And what a movie, sir. This is not a wave, it's a tsunami that has created in Tamil Nadu. And anybody that I speak to, they only say three things. Either we have watched the movie, or we are going to watch the movie, or I am watching the movie. So these are the three things that I'm hearing from the people that whom we are talking to. So thank you once again, sir, and the entire cast and crew. Thank you for your support and love and affection. And the best part that I would like to also highlight, I have two good friends, Chandu and Kurian. Our association goes from Manjumal Boys. And thank you once again, and good to see you guys as well. Thank you, and thank you once again. And I wish everybody goes and watch this movie in the theater. I think as Kalyani has mentioned, movie has to be experienced, and it has to be experienced theaters. Thank you everyone. Thank you so much, sir. அடுத்தபடியாக we'll invite ஐஸ்வர்யா கல்பாத்தி அவர்கள்
from AJ Cinemas. So AJ Cinemas is like a household name for us now. So ரொம்ப ப்ராமிசிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கிற வரிசையில் to add up this movie to your list is a pleasure to us. Thank you so much. Please ஒரு சில வார்த்தைகள். Good afternoon to everyone. Welcome and big congratulations to Team Loka. I think it was definitely my favorite theatrical experience this year. I remember me and my sister saw the teaser, and I think the same day we reached out and we said we really want to be part of this film in some small way. And I think the same day we ended up getting on board to distribute it. So thank you, Dulkar sir, for the trust and for giving us a chance to be a small part of this massive movie. Congratulations to Mr. Dominic. I think your vision is just amazing, and I think so many of us are so excited for part 2 already. And Kalyani, I think I've told you this privately many, many times, but you were just fabulous. The rest of the cast and crew, all of you were so good. And yeah, we're super excited that we were able to give this such a wide release here. And I think as a distribution network, our vision is to bring more such films to audiences here, and we really want to bring content-oriented films for audiences everywhere. So hopefully we can continue to do that. And thank you to the press and media for your support. I think your support is very important for films like this and for it to do well. So thank you so much. Thank you so much for your kind words, ma'am. So ஏஜஸ் நிறுவனம் அப்படின்றது வந்து பெரிய படம் சின்ன படம்ன்றது இல்லை, நல்ல கதை எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அது ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். ஸோ அடுத்தபடியாக நம்மளோட டிரெக்டர் டாமினிக் அருண் அவர்கள், ஓ மை காட், ஒரு சின்ன கரு ஒரு அழகான கதையாக உருவாகி அது அழகாக வந்து மலர்ந்து இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்றப்போ ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச். We are very, very happy that we were able to get this film. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Over to you for a few words. Good afternoon, everybody. I'm extremely sorry. It's okay. Extremely sorry to keep you waiting. We had a little delay in arriving here. It's been a great journey with this film, right from the writing stages until the point that we're all sitting here. The journey has been very fulfilling and content, and especially to be in Chennai, to have a celebration, because all this is very new to me, so I'm finding it really amusing and exciting. And to be in Chennai, where cinema is in everybody's blood, to be a massive success in Chennai, in both languages. I suppose both languages are running here. It's a it's an honor to be honest. So thank you, people of Tamil Nadu. Thank you, press, everybody for supporting the film. If there are anybody who hasn't seen the film, please come watch the film in theaters, because it's a theatrical experience. So I hope you love the film and you spread the word. Thank you so much. So coming here and experiencing the taste of success in Tamil Nadu for the first time might feel very different for you, but welcome. இதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, and we'll here to love you more. Thank you so much. And அடுத்தபடியாக நம்மளோட ஃபேவரட் நஸ்லின், ஓ மை காட், அவர் பேசணுன்ட்டுலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒன் பாஸ். அவர் கண்ணை மூடினா சரி, கண்ணை திறந்தா சரி, கீழே விழுந்தா சரி, ஐ திங்க் every bit of his action just is fantastic. So very happy about it. Yes, over to you for a few words, Naslin. Hello, good evening. Thank you, press and media, for coming here. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. ரொம்ப ஹாப்பி தான் இப்போது. லைஃப்பில் ஆச்சரியமாக இருக்குது, என்னென்னமோ நடக்குது லைஃப்பில், எங்கேயோ போயிட்டு இருக்கு. காலையில் சூர்யா சார் அண்ட் ஜோதிகா மேம் வீடியோ கால் பண்ணி படம் சூப்பராக இருந்துச்சு. அப்படி I don't know, but I'm truly grateful, and I'm humble for what I'm getting in my life now.
So thank you everyone for supporting us and do watch our film. Thank you. Yeah. Nasir, you're one of the youngest and most talented heroes, and this is just a start for you. இன்னும் நிறைய தூரங்கள் நீங்க போகணும்னு விஷ் பண்ணிக்கிறோம். Thank you so much. And yes, yet another star for today is Kalyani ma'am. Oh my God. What can I எங்க தொடங்குறது எங்க முடிக்கிறது எனக்கு தெரியல. Just from her looks to everything that she's done in the film. ஃபைட்டாக இருக்கட்டும், வந்தா வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு டெரரான ஒரு லுக், ஆக்ஷன், காஸ்டியூம்ஸ், எவ்ரிதிங் ஷீஸ் ஜஸ்ட் டன் இட் டு த டி இம்பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. I just enjoyed every bit of whatever you're doing. And உங்களோட அப்பா வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு பர்சன், கிட்டத்தட்ட 100 படங்கள் கிட்ட பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து ஒரு ஃபினாமினலான ஒரு ஆக்ட்ரஸ். அண்ட் டு டூ ஜஸ்டிஸ் டு யுவர் பேரண்ட்ஸ், இவங்களோட பொண்ணு அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லலாம், பிகாஸ் யூர் ரியலி டூயிங் இட் வெரி வெரி வெல். ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ. அந்த இன்ட்ரோ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. மேட் மீ ஃபீல் ரியலி வார்ம். ஆக்சுவலாக லோகாக்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இங்கே கிடைக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. பட் நஸ்ரின் சொன்ன மாதிரியே என்னென்னமோ நடக்குது. அண்ட் வை ஜஸ்ட் வெரி வெரி ஓவர்வெல்ம்ட். தேங்க்யூ. சாரி லேட்டாக வந்ததுக்கு, பட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். டு ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ஹியர், நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த சினிமா இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தட். ஐ ஹோப் யூ ஆல் வாட்ச் த ஃபில்ம் and I hope you all like it, and I hope you all continue to make this even bigger and bigger than what we ever imagined it to be. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு இருக்குது, ஆனால் அந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்கோம். ஸோ உங்கள் டைம் நான் இன்னும் I won't take more of it. So just thank you. Thanks. Thank you so much. Your actions have already spoken volumes. So yes, thank you. And அடுத்தபடியாக நம்மளோட ப்ரொடியூசர் சார் துல்கர் சல்மான் அவர்கள், ஐ திங்க் ஒரு ரெஸ்பான்சிபிளான ப்ரொடியூசராக அவர் வந்து கதைகளை அழகாக தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் வி ஆல்ரெடி லவ் ஹிம் ஃபார் த ஃபில்ம்ஸ் அண்ட் த ஆக்டர் அண்ட் த வெர்ஸ்டாலிட்டி he already carries. And as a producer, we love you more. Thank you so much for giving us Loka. ஒரு சில வார்த்தைகள் from you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்டி நான் இந்த படத்தில் நடிக்கலை. நான் ப்ரொடியூசராக ஏதோ ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி இந்த பசங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களெல்லாம் சந்திக்க. மிகப்பெரிய ரிசப்ஷன் எங்களுக்கு இங்கே தமிழில் கிடச்சிருக்கு. எப்போவுமே எனக்கு இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம தமிழ் லாங்குவேஜில் நான் எந்த படம், நான் ஸ்ட்ரெயிட் படம் பண்ணாலும், நான் டப்பிங் படம், நான் தெலுங்குலேருந்து தமிழில் டப் பண்ணாலும், சேம் மலையாளத்துலேருந்து தமிழில் டப் பண்ணாலும், இங்கே வந்து நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஷோ போட்டு நாங்கள் காட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவே போகிறோம். நீங்கள் தான் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. எனக்கு அந்த ஒரு பிளைண்ட் ஃபேத் இருக்குது. நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன், நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணாலும் அதை விட ஐ திங்க் மோஸ்ட் எஃபெக்டிவ் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கிட்ட நீங்கள் படம் கொஞ்சம் காமிச்சிட்டு பாருங்கள், அவங்களே they'll spread the word. ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக எப்போவுமே எல்லா படத்திற்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படம் இது கொஞ்சம் கிளீஷாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் யாரும் இப்படி எதிர்பார்க்கல. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இது இவ்வளோ ரீச் ஆகணும் எங்கள் யாரும் எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலி எங்கள் ஊர் நம்ம கேரளா ஃபோக்லோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்காக தான் மனசில் வச்சோம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுது. அதுவே ஒரு பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு. ஐ திங்க் ரொம்ப நல்ல எனர்ஜிஸ் இருந்தது. இதில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப நேர்மையான, ரொம்ப குட் ஹியூமன் பீயிங்ஸ், கிரேட் பீப்புள். ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலி தேர் வாஸ் நோ கிளாஷஸ், நோ ஒரு வித டாக்ஸிக் எனர்ஜி ஒன்றுமே இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்க படமாக பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஆசையாக ஹாப்பியாக ஒர்க் பண்ண படம் இது. ஸோ இந்த வெற்றி இதை டிசர்வ் பண்ணுறது இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் தான். அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி லக்கி டு பி த ப்ரொடியூசர். இன்னும் ஐ ஹோப் வி கெட் டு டூ மோர் சினிமா லைக் திஸ். வில் டூ மோர் பார்ட்ஸ் ஆஃப் லோகா. எப்பவும் கொடுத்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி சாரி ஃபார் திஸ் டிலே. இது என்னன்னு தெரியல. நாங்கள் இந்த ஒரு சிட்டி ஜம்பிங் பண்ணும்போது எப்போவுமே சம் அன்ஃபோர்சின் டிலே இருக்குது. வெரி வெரி சாரி. நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணீங்க. அண்ட் ஐம் ஷோர் யூ ரெடி டு கெட் இன் டு லைக் Q&A session. So I'll stop here. Thank you press and media. Also
AGS, Aishwarya and Archana, thank you for the support. I hope we have a long innings together. We will be coming together for Kanta as well, I'm hoping. And Anup, thank you. Just the beginning. Again, I'm hoping we'll have a long innings together. Thank you very much. Yes. இப்போ நீங்கள் questions கேட்கலாம். Questions related only to the film. Mic, press. Mic கிட்ட. Okay. கல்யாணி மேடம் மேடம் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட்டு, இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேராக நடிக்கிறீங்க, ஆக்ஷனில் பின்னு பண்ணுனீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு உட்பி ஒரு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? சார் இல்லை, அதை பற்றி நினச்சே பார்க்கல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து, நீ ஆக்ஷன் பண்ண போறியா, சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா, அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல. பட் ஹோப்ஃபுல்லி இட் ஒன்ட் பி அ ப்ராப்ளம். யா, தேங்க்ஸ். பட் சார் துல்கர் சார், ஓணம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே சார், இப்போ ப்ரொடியூசராக வந்து இப்போ 100 கோடி தாண்டி இருக்கு. இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்கள் எடுக்க போறீங்க, இன்னும் எத்தனை கோடி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன கிஃப்ட் தர போறீங்க, அடுத்து இதை தமிழில் டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா, அவரை பற்றியும் சொல்லுங்க. பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையாக ஐ திங்க் வி பின் கொலாபரேட்டிங். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் இருந்தால் அவர் பார்த்துப்பார். அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரெயிட் தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ பாலா சார். ஆக்சுவலி ஐ ஃபர்காட் டு மென்ஷன் யூ நாங்கள் ஸ்டேஜில். தேங்க்யூ சார், நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க. பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட். நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலா சார் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார். ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த படத்தில் எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது 5 parts. அது இனியும் க்ரோ ஆகாமல் தெரியாது. பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமாக இது பெருசாக ஆக போகுது. ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ப்ராஃபிட்ஸ் வரும்போது டெஃபினெட்லி வி வில் ஷேர் இட் வித் ஆர் டீம். ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ ஐ மீன் அருண், இந்த சந்தோஷம் இது எப்படி சொல்ல எனக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ அக்செப்டன்ஸ் வரும் எங்களுக்கு தெரியல. யாரும் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேஸ், ஒரு லவ் நான் பார்த்ததுலேருந்து. ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட். அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது. இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி தேர் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அளவு புரியல. அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப். அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் வெர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில். அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்மளாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சார் துல்கர் சார் இங்கே சார். இதெல்லாம் ஸ்பாயிலர் சார். நான் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அவங்க பார்க்கட்டும். பார்த்ததுக்கப்புறம் துல்கர் சார் கரெக்ட். அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருப்பார். நான் அங்கே எல்லாம் பின்னாடி வந்து உட்காருவோம். சார் இல்லை சார், நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவோம் வருவாங்க. நீங்கள் படம் ஹிட் ஆனனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குதா சார்? இது என்னன்னா இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி. நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம். இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம்.
ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் ஆஃப் நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு? இல்லை சார், நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்கள் வந்து இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. நவ் வி ஜஸ்ட் ஹேவ் டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஹலோ இன்னொரு கேள்வி சார். மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பற்றி பேசுவோம். ஹலோ அவர் ஹீஸ் ஃபைன். வில் ஸ்டிக் டு ஓகே ஓகே. கல்யாணி, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே 100 crores வந்து அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் ஹீரோயின் 100 crore கிளப்பில் ஜாயின் ஆயிருக்கீங்க. சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை ஹெட். I think we're all just very happy that we are getting such big numbers. We're breaking paths. We're making history in some way or the other. So, yeah, that's all I can say. Director sir, congratulations sir இந்த ஒரு ஹியூஜ் சக்ஸஸுக்காக. தேங்க்யூ. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா? இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, now my favorite superhero is Chandra. சார் இந்த கதையை வந்து நீங்க துல்கர் சார்ட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட்? துல்கர் சார் படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாரு? சார் ஒருங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் கேட்டுக்கிட்டு மைக் அங்க வர மாட்டேங்குது, அங்கேயே வச்சிருந்தா நாங்க எப்படி கேக்குறது? சார் நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் துல்கர் சார்ட்ட அந்த क्वेश्चन கேட்டப்ப என்ன சொன்னாரு? He liked the idea. He was on board. He wanted to expand the world. He wanted to make the film better. He wanted to make the film bigger. He was excited. Yeah. துல்கர் சார் அதே क्वेश्चन தான். எப்பவுமே வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட இங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, நீங்க ஹீரோன்ட்டு. இப்போ புதுசாக வந்து டேரக்டர்னு சொல்லும்போது வேற ஹீரோ சார், ஆனால் வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை வந்தது உங்களுக்கு? இல்லை, நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா, எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு க்ரீட். ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்தில் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். ஆனாலும் எனக்கு இன்னும் நிறையா கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஸோ எப்போவுமே எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜஸில் நான் எப்போவுமே கதை கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா, ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டப்போ நான் இமீடியட்டாக எக்ஸைட்டட் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஃபோக்லோரில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஊரில் ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆக்குனா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தென் இதில் நம்ம குரூப்பில் இந்த டீமில் இருந்த நிறைய பேர், நான் இப்போ நிமிஷ் பங்களானில் ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது, அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் டாமினிக் நிமிஷ் அவங்களோட வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எப்போவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்போவுமே அது ஒரு கான்ஃபிடென்ஸ். எல்லா படத்துலையும் அதான் ஒரு மேரேஜ், அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில். ஸோ அவங்க பக்காவாக இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தென் வி ஹேட் டு ஃபைண்ட் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ். அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணிஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டு தான் ஷூட் போனது அந்த டைமில். ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர், ஐ திங்க் மேபி பாக்ஸிங் கோச் சம்திங் வி ஃபவுண்ட். இல்லைன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண
ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோ இஸ் கல்யாணி. எங்கேயோ போனேன், சாரி. Happy Onam to everyone. To the Dulquer. Actually, இந்த கதையா ஒன் லைனாக கேட்கும் போது வேம்பயர் டைரிஸ் ஞாபகம் வந்திருக்கும், ட்வலைட் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதை தாண்டி இது ஒரு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அஸ் அ ப்ரொடியூசராக, அண்ட் எந்த பாயிண்ட்ல இதை ஸ்டோரியாக கிரியேட் பண்ணீங்க மிஸ்டர் டைரக்டர் டொமினிக்? ஆக்சுவலி நான் ஈவன் நான் நடிக்கிற படத்தில் கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது. இது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா, அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையா, ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது. நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீடியட்டாக ஐ ஒன்ட் கனெக்ட். ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ். அது ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ். எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமர்ஷியலாக நல்லா மியூசிக், நல்லா காஸ்டிங், இப்படியெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைசிங் சினிமா. தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஃபார் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள் வி ஆல்சோ ஹாவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க நரேட் பண்ணுற விதத்தில் அது படமாக க்ரியேட் பண்ணுற எல்லாருக்கும் முடியாது. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட். ஸோ தட் இஸ் அதில் நவ் ஐ ஸ்டார்ட் ஐ ஆல்வேஸ் லுக் அட் பீப்புள். நாங்கள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம, ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ். நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ண தான் ஐ திங்க் அழகான சினிமா மூவிஸ் வரும். ஸோ தட் பியூட்டி இஸ் தேர் இன் திஸ் டீம். எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டிவாக பண்ணுவாங்க. Check. Thank you so much, Press and Media. Thank you, Team Loka. For a photography moment, can we please have you all standing? Photographers. First photo எடுத்துக்கலாம். Photographers, are we done? முடிஞ்சுதா? Photographers. Thank you, photographers. Kindly settle down. பின்னாடி வீடியோகிராஃபிக்காக can you please pose into the video? Photographers, please be seated. Thank you so much. Videographers, நீங்க continue பண்ணலாம். Are we done? Okay, va? Wait, okay, waiting.